வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. ஸோ இதனால் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் இந்த வீடியோஸ்க்கு அப்படி பலமாக இருந்தது. இனிமேல் புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு, நீங்கள் கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் எல்லாம் எங்ககிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போட்ட உடனே வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் எங்களோட வீடியோஸை என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம பண்ண ரெசிபீஸில் பன்னீர் பாயாசம் பண்ணியிருந்தோம். அதில் பன்னீர் இருந்தது. ஸோ பன்னீர் எப்படி வீட்டிலே பண்ணலாம், பன்னீர் நாங்கள் ஏன் கடையில் போய் வாங்கணும், ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே பண்ணுறதுக்கு சொல்லித்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வீட்டிலே பன்னீர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ், பால் அண்ட் வினிகர். அது 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி பன்னீர் பண்ணலாம் வீட்டு ஸ்டைலில் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். பன்னீர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வினிகர்ன்றது ஒரு ஆசிட், பட் சாப்பிட்லாம் இந்த ஆசிடை. எப்படி லெமன்லலாம் சிட்ரிக் ஆசிட் இருக்கோ அந்த மாதிரி வினிகர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடையில் விற்பாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது இல்லாதவங்க லெமன் ஜூஸ் கூட பயன்படுத்திக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 ஸ்பூன் கணக்கில் 1 லிட்டருக்கு நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் வினிகர். லெமனாக இருந்தாலும் நீங்கள் அதே அளவு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். 1 லிட்டர் மில்க் நான் பாயிலிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பால் பாயில் ஆனதும் நம்ம வினிகர் போடணும். பால் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் இப்போ ஆல்மோஸ்ட் பொங்கிடுச்சு. ஸோ இந்த பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததும் நம்ம பாலை அணைச்சிட்டு வினிகர் போட போகிறோம். அடுப்பை அணைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படியே போட்டால் பன்னீர் டஃப் ஆகிடும். இங்கே நம்ம நார்மல் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நார்மல் பேக்கெட் மில்க். உங்களுக்கு வெளியில் மாட்டுப்பால் கிடச்சிதுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பால் பாயில் ஆகி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வினிகர் நிறையா போட்டோம் அப்படின்னா பன்னீர் ரொம்ப டஃப் ஆகிடும். இப்போ நான் 2 ஸ்பூன் வினிகர் தான் போட்டிருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் திரியிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே கம்ப்ளீட்டாக திரிஞ்சு இந்த தண்ணியை வே வாட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதில் நிறைய புரதசத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. இந்த தண்ணியை நம்ம அப்படியே எடுத்து வச்சு மாவு பிசைகிறதுக்கு, அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாவது குழம்போ கிரேவியோ பண்ணால் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப ஹெல்தி, வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பால்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சிருச்சு, பாலும் கட்டி கட்டியாக உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து பால் எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்ணியும் பாலும் பிரிஞ்சதும் நம்ம அடுப்புலேருந்து பால் எடுத்துடலாம். இந்த துணியில் நம்மளோட பாலை வடிகட்டிடலாம். இப்போது கோல்டு வாட்டர் போட்டு இந்த பன்னீரை வாஷ் பண்ண போகிறேன். இதுக்கு 2 ரீசன். முதல்ல பன்னீர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அது கூலாகும். இன்னொரு ரீசன், அதில் வினிகர் இருக்குது, ஆசிட் அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த ஆசிடும் அந்த தண்ணியில் அப்படியே வாஷ் ஆகிட்டு போயிடும். இல்லாட்டி வினிகர் கொஞ்சம் புளிக்கும், பன்னீர் ரொம்ப புளிக்கும். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் டஃப் ஆகிடும் வினிகர் அதிலே இருந்தால். ஸோ தண்ணி ஊற்றி, கோல்டு வாட்டர் ஊற்றி நான் அந்த பன்னீரை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தூக்கி போட்டுடலாம். கொஞ்சம் அது கூலானதும் நம்ம துணியை எடுத்து நல்லா பிழிஞ்சுக்கணும். ஹாட்டாக இருக்கும், அதனால் பார்த்து பிழிங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பன்னீரை பிழிஞ்சு எடுத்துகிட்டு கிளாத்தோட நம்ம ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சா தண்ணி வடிஞ்சு போகும். அப்போ தான் முடிச்சியை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம். இந்த மாதிரி ஏதாவது உரல் கல்லோ இல்லை வீட்டில் ஏதாவது வெயிட்டான பொருள் இருந்தது அப்படி இல்லாட்டி பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி கூட நீங்கள் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால இதில் இருக்க எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் ட்ரெயின் ஆகி போயிடும். ப்ளஸ் லேசாக அழுத்தி விடுங்க. அந்த ஓட்டையாக இருக்கனால தட்டில் தண்ணி எல்லாம் கீழே போயிடும். ஸோ உங்களுக்கு பன்னீர் ஒரு 2 ஹார்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம பன்னீர் மேலே வெயிட் வச்சுருந்தோம். அதை கிளாத்லேருந்து எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். இப்போது வெயிட் ஒரு பக்கமாக இருந்தனால நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பக்கம் நல்லா அமுங்கியிருக்கு, இந்த பக்கம் சரியாக அமுங்கலை. ஸோ தட் நீங்கள் ஈவனான வெயிட் ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த பால் பாயில் ஆகி நம்ம வினிகர் போட்டு இது பிழிஞ்சு வைக்கிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த பன்னீர் ரெடி ஆயிரும். என்ன நீங்கள் அந்த 2 ஹார்ஸ் அந்த ஸ்டாண்ட் டைம் நீங்கள் மார்னிங் பண்ணி வச்சுட்டு போனால் கூட உங்களுக்கு ஈவினிங் பக்காவாக பன்னீர் செட் ஆகிடும். ஸோ இதை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு தெரியும், கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. இதை குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் தேவை அப்படின்னா நீங்கள் வெயிட் வைக்கும் போதே ஒரு மோல்டுக்குள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். பட் நான் சும்மா வீட்டில் எப்போவும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் பன்னீர். ஸோ உங்களுக்கு பன்னீர் பார்த்தாலே தெரியும்
எந்த அளவுக்கு ஃபர்மாக உங்களுக்கு கிட்டத்தட்ட கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பன்னீர் நீங்கள் பண்ணி வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கும். பட் இங்கே ஸ்டோர் பண்ணுற மெத்தட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். எப்பவுமே நம்ம பன்னீர் வாங்கினா பேக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுருவோம். பட் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து பன்னீரை கட் பண்ண பன்னீரை அது தண்ணியில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பன்னீர் பண்ணி வீட்டில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வச்சு கிரேவி பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணுங்கள். 5 மினிட்ஸில் எப்படி பன்னீர் வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்மளோட சாஃப்டான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் தான் எடுத்துருப்போம் நம்ம பால் பாயில் பண்ணி அந்த வினிகர்லாம் போட்டு இந்த பன்னீராக மாற்றுறதுக்கு. அதை தாண்டி ஒரு 2 மணி நேரம் அந்த ஸ்டாண்டிங் டைம் தான். ஸோ நீங்கள் மார்னிங் வந்து இதை பண்ணும்போது பண்ணி வச்சா கூட ஈவினிங் வந்து நீங்கள் கிரேவி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஹார்ஸ் தான் மேக்ஸிமமே தேவை இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பன்னீரை நீங்கள் வீட்டில் பண்ணி சிம்பிளாக பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்தேன். அது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சிம்பிள் பன்னீர் பண்ணிவிட்டு அதை வச்சு கிரேவிஸ்லாம் பண்ணி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். அதை வச்சு எதாவது கிரேவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன கிரேவி தேவை அப்படின்ட்டு. அதை நாங்கள் பண்ணி காட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஈஸியாக 5 மினிட்ஸில் பன்னீர் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.